மலை நெல்லிக்காய் ஜூஸ் போடலாம். நான் 3 பேருக்கு தேவையான மலை நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். 10 கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேன். 1 ஸ்பூன் சீரகம், 10 பெப்பர் எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் இஞ்சி, தேவையான அளவுக்கு தயிர், கொஞ்சம் உப்பு. இந்த நெல்லிக்காய் நீங்கள் மலை நெல்லிக்காய் தனியாக போட்டால் குழந்தைங்க சம்டைம் குடிக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் இது கூட தயிர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. எப்படி போடுறதுன்னு வாங்க சொல்கிறேன். முதல்ல இந்த நெல்லிக்காவை கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நெல்லிக்காவை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டேன். க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்தாச்சு. இது கூட கருவேப்பிலை போட்டுக்கலாம், இஞ்சி, எல்லாத்தையும் எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்கோங்க. இப்போ தயிர் தேவையான அளவுக்கு. நான் ஒரு 6-7 கரண்டி தயிர் எடுத்துருக்கிறேன். எடுத்துகிட்டு இதை அப்படியே கலக்கிடுங்க. பாருங்கள், எடுத்தாச்சு. இதுக்குள்ளே நல்லா கலக்கியாச்சு. நல்லா கலக்கிட்டு தட்டு போட்டு மூடி இது ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒரு நைட்டு ஃபுல்லாக வச்சுருங்க. காலையில் எடுத்து அரைச்சிங்கன்னா ரொம்ப எசன்ஸ் எல்லாம் இறங்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காலையில் எடுத்து பாருங்கள், நைட்டு ஃபுல்லாக ஊறி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அரைச்சாச்சு. அப்படியே ஃபில்டர் பண்ணிக்கலாம். அப்படியே நைட்டு ஃபுல்லாக இருந்தால் இங்கே பாருங்கள், அது அப்படியே அந்த எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கி எப்படி நல்லா க்ரீனிஷாக தெரியுதுன்னு பாருங்கள். இந்த ஜூஸ் நல்லா ஹேர் க்ரோத்துக்கும் ஸ்கின்னுக்கு விட்டமின் சி, மினரல் எல்லாமே இருக்குது. நீங்கள் டெய்லி இதை காலையில் வாரத்தில் ஒரு 2 நாளாச்சு இதை நீங்கள் குடிக்கலாம். நீங்கள் தண்ணி வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், சூப்பராக இருக்கு. நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.